இயேசுவில் அன்பு உறவுகளே, இன்றைய நற்செய்தியிலே புனித மார்க்கு அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 37 வரையில் இறைவன் தன்னுடைய பாடுகளை 2ஆம் முறை அறிவிக்கின்றார். அங்கே அவர் பாடுபட போகிறார் என்றும் சிலுவையின் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு துன்புற்றாலும் கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஒரு எதிர்நோக்கை நம்முடைய வாழ்வில் அவர் வெளிப்படுத்துகின்றார். பல நேரங்களில் மனிதனின் கண்கள் தன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை மட்டும்தான் பார்க்கின்றது. துன்பம் வேதனை கொடுக்கக்கூடியதுதான். சில நேரங்களில் அவை நம்மை அவநம்பிக்கைக்கு இட்டு செல்லும். என் வாழ்க்கை இவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது, இவ்வளவு கஷ்டத்தை எப்படி நான் தாங்குவது என்ற மனவேதனை ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கும். சில நேரங்களில் நாம் எதிர்பாராத இடங்களுக்கு சமூகத்தில் அனுப்பப்படுகிற பொழுது, அல்லது நாம் போகின்ற இடங்களிலே நமக்கு பிடிக்காத அருட்சகோதரிகள் இருக்கின்ற பொழுது, அங்கே நாம் அமைதியாக இருக்கின்ற துன்பங்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். திருத்தூதர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் தமக்கு முன் இருந்த துன்பங்களை மட்டும் பார்த்தார்கள், குறைகளை மட்டும் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ தனக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் 3 நாட்களுக்கு பின் இறைவன் என்னை உயிர்த்தெழச் செய்வார் என்ற ஒரு எதிர்நோக்கு அவருக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்மறை அனுபவங்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது, எதிர்மறை அனுபவங்கள், எதிர்மறை வாழ்க்கை நிலைகள், குறிப்பாக பணிவாழ்வில் வரக்கூடிய எதிர்மறை சூழ்நிலைகள் தளர்த்தும், நம் வாழ்வை தளர செய்யும். ஆனால் தூய பவுல் சொல்வது போல, என்னை வலுப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நம்முள் இருந்தால் எதையும் வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் நாம் பெறுவோம் அங்கு. எனவேதான் பவுல் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அதிகாரம் 8 இறை வார்த்தை 35 இவ்வாறு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? துன்பமா, வேதனையா, பட்டினியா, சாவா, இன்னலா, இடையூறா, எதுதான் பிரிக்க முடியும்? அதன் அர்த்தம், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் உண்டு, சிலுவையின் அனுபவங்கள் உண்டு. நான் இதை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் என்னால் ஒருபோதும் மகிழ்ந்திருக்க முடியாது. சில நேரங்களில் அப்படி துன்பங்களை மட்டுமே பார்த்து இருக்கின்ற பொழுது வாழ்க்கையே வெறுத்து போய் அந்த வாழ்வை விட்டு அகன்று போய்விடுவோம். சில நேரங்களில் துறவு வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற சகோதர சகோதரிகள் துறவு வாழ்வை விட்டு போவதற்கான காரணம் இதுதான். காரணம், துன்பங்களை பார்க்கின்றார்கள், துன்பங்களை கடந்த ஒரு எதிர்நோக்கு அவர் வாழ்க்கையில் இல்லை. எனவேதான் பவுல் சொல்கிறார், இன்னலா, இடையூறா, துன்பமா, எதுவாக இருக்கட்டும், அனைத்தின் மீதும் ஆண்டவர் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கை. எனவே நம்முடைய துறவு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய நம்பிக்கை என்பது இதுதான். என் வாழ்க்கையில் துன்பம் உண்டு, உண்மைதான். அதை வெற்றியாக மாற்றக்கூடிய இறைவனும் எனக்கு அருகில்தான் இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார், சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் தன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நினைத்து கதறுவது கிடையாது. காரணம், அவ்வளவு நம்பிக்கை, எங்கள் அப்பா கூட இருக்கிறார், அம்மா கூட இருப்பார், அவங்க பார்த்து கொள்வார்கள், எல்லா பிரச்சனைகளையும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஓடி கட்டி பிடித்து கொண்டால் அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த குழந்தை நம்பிக்கை, அதுதான் நமக்குள் இருக்க வேண்டியது. சிறு பிள்ளைகளாக மாறுவது என்பது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களிலும் நாம் கடவுளுடைய சிறு குழந்தைகளோடு நம்பிக்கையோடு என் இறைவன் கூட இருக்கின்றார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இறைவனை பற்றி கொள்வதில்தான் நம்முடைய துறவு வாழ்வு அடங்கியிருக்கிறது. துறவு வாழ்வின் மேன்மை அங்குதான் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, துறவு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிலுவையை நாம் பார்ப்போம். இந்த சிலுவையை முத்தமிடுவதற்கு நமக்கு பயம்தான். ஆனால் அந்த சிலுவையை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த சிலுவை வழியாக இறைவன் நமக்கு அவருடைய மகத்துவத்தில் பங்கெடுக்கின்ற அருளை தருகின்றார். எனவே குழந்தை உள்ளத்தோடு, இறைவா, நாங்கள் உம்மை பின்பற்றுவதில் பெரியவர்களாக மாறுவது என்பது உம்மை பின்பற்றுகின்ற வாழ்க்கையிலே உமக்காக எங்களையே இழப்பதில்தான் நாங்கள் பெரியவர்களாகிறோம். எனவே குழந்தைகளைப் போல குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலும் வாழ்வுக்கான எதிர்நோக்கி இருக்கின்றது என்று உணர்ந்து கொண்டு, மரணம் உண்டு, ஆனால் மரணத்தை கடந்த உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கின்றது என்ற எதிர்நோக்கோடு
நம்முடைய வாழ்வை நாம் முன்னோக்கி செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.